எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்ததிலே, இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையினால் குருவாக தோன்றினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையினால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு செய்தியை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம். பழைய உடன்படிக்கை நூலிலே மெல்கிசதேக் சலோம் நகரின் அரசர், உன்னத கடவுளினுடைய குரு. அவரை இவரோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். அவர் பழைய உடன்படிக்கையினுடைய நூலிலே சொல்லப்படுகின்ற குருவாக இருக்கின்றார். ஆனால் இவரோ, இயேசு கிறிஸ்துவோ, புதிய உடன்படிக்கை நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற குருவாக இருக்கின்றார். அழியாத வாழ்வினுடைய வல்லமையினால் இவர் குருவாக தோன்றினார் என்கின்ற ஒரு தெளிவான கருத்தினை நாம் இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்றோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு சிந்தனையை நமக்கு வழங்குகின்றார். அதாவது, ஓய்வு நாள் எதற்காக, அந்த ஓய்வு நாளிலே எதை செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று நேற்றைய நாளினுடைய செய்தியிலே நாம் படிக்க பார்த்தோம். மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொன்னால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதானே வந்த ஓய்வு நாள் தவிர மனிதன் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை. எனவே மனிதன் துன்புறும் போது அல்லது மனிதன் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஓய்வு நாளிலே எது செய்வது முறை என்று கேட்டு பார்க்கின்றார். நன்மையா தீமையா, காப்பதா அழிப்பதா, இந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்றார். பதில் சொல்லாது அகங்காரத்தோடு இருந்த, ஆணவத்தோடு இருந்த அந்த கூட்டத்தை ஆண்டவர் சினத்தோடு பார்த்துவிட்டு அந்த சூம்பிய கையனுக்கு நலம் தந்து அனுப்புவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். நல்லது செய்வதற்கு நேரம் காலம் பார்த்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுவது மூடத்தனமானது என்கின்ற ஒரு சிந்தனையே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு வழங்குகின்றார். எனவே நல்லது செய்வதற்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான். எனவே மனிதன் வாழ்வு பெறும் பொருட்டுத்தான் ஓய்வு நாள் தரப்பட்டிருக்கின்றது. மனிதன் வாழ்விலே நிறைவு காண வேண்டும் என்பதற்காகவே ஓய்வு நாள் தரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஓய்வு நாளிலே மனிதனுக்கு நல்லது செய்ய முன்வர வேண்டும். ஓய்வு நாளிலும் நன்மைகளை செய்ய நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனையை ஆண்டவர் இயேசு மக்களுக்கு வழங்குகின்றார். நாமும் அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்கின்ற நல்ல மக்களாய் என்றென்றும் வாழ்வோம் என்கின்ற இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் செலவு செய்ய முற்படுவோம். ஆண்டவர் இயேசுதாமே நம்ம ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பார்.